வணக்கம் உறவுகளே. தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள சம்பவமாக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் ஏன் கைது செய்யப்பட்டார் தெரியுமா? வாருங்கள், இந்த செய்தியில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். கடந்த ஜூன் 20ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் குறித்து அவதூறாக சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து தாவேக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் ஆத்தூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியிருக்கின்றனர். இந்த வழக்கில் கைது நடவடிக்கையை தவிர்க்க அனிதா ராதாகிருஷ்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். ஆனால் அந்த மனுவை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. பொது வாழ்வில் இருப்பவர்கள் பொறுப்புடன் கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் என நீதிமன்றம் கருத்து தெரிவித்ததாக தகவல் வெளியாகி இருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து ஜூலை 3ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் ஆத்தூரில் காவல்துறையினர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது செய்து விசாரணைக்காக அழைத்து சென்றனர். மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு அவர் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார். பின்னர் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. இந்த கைது நடவடிக்கைக்கு திமுக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. திமுக தலைவர் மு ஸ்டாலின் இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என குற்றம் சாட்டியுள்ளார். மறுபுறம் சட்டத்தின் அடிப்படையிலேயே நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த கைது சம்பவம் தமிழக அரசியலில் புதிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் இந்த வழக்கில் எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் எதிர்வினைகள் முக்கியத்துவம் பெறும் என அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். இதுவரை இந்த செய்தியுடன் இணைந்து இருந்தமைக்கு உங்களுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் மேலும் பல செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.